How many 4 to 1 multiplexers will be needed for implementing 32 to 1 multiplexer? ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம மல்டிப்ளெக்சரில் இருந்து மக்ஸ்ட்ரி ஷார்ட்கட்ஸ் வந்து அதாவது நம்மளோட பிளேலிஸ்ட்லேயே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ எவ்வளோ மல்டிப்ளெக்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ அது டிவைடட் பை கொடுத்துருக்க பேசிக் நம்பர் ஆஃப் மல்டிப்ளையர் அதாவது 4. ஸோ இங்கே நமக்கு 32 to 1 multiplexer தான் டிசைன் பண்ணணும். யூசிங் என்ன வேல்யூ 4 to 1. ஸோ டிவைடட் பை 4 போட்டோம் அப்படின்னா 32 by 4 8 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ கிடைச்சிருக்க வேல்யூ நமக்கு 1 கிடைக்கிற வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ 8 அகெயின் டிவைடட் பை த சேம் வேல்யூ ஆஃப் 4 which is equal to 2 அப்படின்னு கிடைக்கும். அகெயின் நமக்கு 2 தான் கிடைச்சிருக்கு. ஸோ 2 அகெயின் டிவைடட் பை 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 0.5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணணும். 8 plus 2 10 10 plus 0.5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதாவது ஒரு half of the input தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ 10.5 அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் கவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்க ஒரு மல்டிப்ளெக்சரை யூஸ் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ இன்புட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத விட எவ்வளோ மல்டிப்ளெக்சர் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இங்க டெஃபினட்டா நம்ம ஒரு மல்டிப்ளெக்சர் யூஸ் பண்றதுனால 10 plus 1 நமக்கு 11 மல்டிப்ளெக்சர்ஸ் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆன்சரா கிடைக்கும். இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 4ல இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். What is the crucial factor to consider in designing an active filter for high frequency applications? ஸோ எப்பவுமே ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி அப்ளிகேஷன்ஸை நம்ம டிசைன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டருடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சியை வந்து நம்ம கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும். ஸோ ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் ஆக்டிவ் ஃபில்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரை நம்ம கன்சிடர் பண்ணும்போது இது வந்து ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஃபில்டரை டிட்டர்மைன் பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ரோலை வந்து பிளே பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் இந்த பர்டிகுலர் ஹை ஃப்ரீக்வன்சி அப்ளிகேஷன்ஸுக்கு என்ன நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லூ ரேட். ஸோ ஸ்லூ ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அவுட்புட் வோல்டேஜ் பெர் யூனிட் டைம். ஸோ இதுதான் ஸ்லூ ரேட்டுடைய டெஃபினிஷன். ஸோ இந்த ஸ்லூ ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் ஸ்லூ ரேட்டா இருக்கும்போது ஃபாஸ்ட் சேஞ்சிங் சிக்னல்ஸை வந்து எஃபெக்டிவா இந்த ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையரால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய இன்டெகிரிட்டி. ஸோ இதை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்லீவ் ரேட்டை வந்து ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஃபில்டருடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சியை டிட்டர்மைன் பண்றதுக்கு நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல நமக்கு ஓப்பன் லூப் கெயின், வேல்யூ ஆஃப் இன்புட் ரெசிஸ்டன்ஸ், ஸ்லூ ரேட் அண்ட் பவர் சப்ளை வோல்டேஜ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ எல்லா ஆப்ஷன்ஸையும் நம்ம ஜஸ்ட் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்டா இருக்கிறது வந்து ஓப்பன் லூப் கெயின். ஸோ ஓப்பன் லூப் கெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆம்பிளிஃபிகேஷன் ப்ரொவைடட் பை தி ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். அதாவது ஃபீட்பேக்கே யூஸ் பண்ணாம இருக்கும்போது ஓப்பன் லூப் அப்படின்னாலே நமக்கு இங்க ஃபீட்பேக் இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த நேரத்துல நமக்கு கிடைக்கிற ஆம்ப்ளிஃபிகேஷன் தான் ஓப்பன் லூப் கெயின் ஆஃப் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். ஹையர் ஃப்ரீக்வன்சிஸ்ல இந்த ஓப்பன் லூப் கெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஆனா நமக்கு ஸ்லூ ரேட்ல இருக்கிற சிக்னிஃபிகன்ஸ் வந்து இந்த ஓப்பன் லூப் கெயின் ஆஃப் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர்ல வந்து நமக்கு தேவைப்படாது. செகண்ட் வந்து வேல்யூ ஆஃப் இன்புட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து இட் கேன் அஃபெக்ட் த வேல்யூ ஆஃப் இன்புட் இம்பிடன்ஸ் அண்ட் நாய்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஃபில்டர். ஆனா ஹை ஃப்ரீக்வன்சி பெர்ஃபார்மன்ஸை வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணி கொடுக்காது. ஸோ அதனால கொடுத்திருக்க குரூஷியல் ஃபேக்டர்ல பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப் கெயினும் இல்லை, வேல்யூ ஆஃப் இன்புட் ரெசிஸ்டன்ஸும் இல்லை. ஸ்லூ ரேட்டுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் இப்போதான் நம்ம பார்த்தோம். பவர் சப்ளை வோல்டேஜ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கும் போது இது வந்து ஆப்ரேஷன் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர்ல ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருந்தாலுமே ஹை ஃப்ரீக்வன்சி பெர்ஃபார்மன்ஸுக்கு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குரூஷியல் ஃபேக்டரா வந்து நமக்கு இருக்காது. இது வந்து மேக்ஸிமம் அவுட்புட் வோல்டேஜை தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ ஸ்விங் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு அஃபெக்ட் பண்ணி கொடுக்கும். அதனால ஓவரால் பவர் கன்சப்ஷன் ஆஃப் தி ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரை தான் நமக்கு அஃபெக்ட் பண்ணி கொடுக்கும். இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆக்டிவ் ஃபில்டர் ஆஃப் ஹை ஃப்ரீக்வன்சி அப்ளிகேஷன்ஸை டிசைன் பண்றதுக்கான குரூஷியல் ஃபேக்டர் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்லீவ் ரேட்ல வந்து நமக்கு இங்கே அஃபெக்ட் இருக்கிறதுனால இந்த வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் நமக்கு
கம்ப்ளீட் தி பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி எல்லாத்தையுமே நம்மளால இங்க ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ குடுத்திருக்க ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஸ்லூ ரேட் ஆஃப் ஆப்பரேஷனல் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிற இந்த 3rd ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். பாயிண்டிங் வெக்டார் ரெப்ரசன்ட்ஸ். ஸோ பாயிண்டிங் வெக்டார் உடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் electric field vector and magnetic field vector H at any point. So இது வந்து பாத்தீங்க அப்படின்னா define பண்ணும்போது it refers to measure of rate of flow of electromagnetic energy per unit area at that point. So P is equal to E cross H அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுதான் pointing vector. E அப்படிங்கிறது வந்து electric field vector, H அப்படிங்கிறது வந்து magnetic field vector. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் வழியா நமக்கு ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி எந்த பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பராமீட்டர் தான் இந்த பாயிண்டிங் வெக்டர். ஸோ இந்த பாயிண்டிங் வெக்டர் வந்து என்ன பர்டிகுலர் பராமீட்டரை நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெஃபினிஷன்லேயே பார்த்தோம், ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி பர் யூனிட் ஏரியா. ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பி அப்படிங்கிறது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் டென்சிட்டி, இ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் டி பை அப்படிங்கிறது வந்து ஃப்ளக்ஸ். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல தான் நமக்கு ரேட் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பர் யூனிட் ஏரியா அப்படின்னு இருக்கு. எனர்ஜி அப்படிங்கிறது எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி. ஸோ நம்மளுடைய ஆன்சரும் ஆப்ஷன் 1 மேட்ச் ஆகுறதுனால இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Which of the following latches will change its output only when enable signal is active and there is change in input? And optionsல நமக்கு SR latch, D latch, gated D latch, T latch வந்து நமக்கு இருக்கு. நம்ம ஒவ்வொரு particular operation of individual options எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் SR latch நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த SR latch வந்து it changes its output based on set and preset இன்புட்ஸ். ஸோ இதுல நமக்கு எந்த விதமான எனேபிள் சிக்னலுமே இருக்காது. அதாவது இந்த எனேபிள் சிக்னல் இருந்துச்சுன்னா தான் இது வந்து இன்புட்டை நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ எனேபிள் சிக்னல் இங்க இல்ல. ஆனா நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, எனேபிள் சிக்னல் ஆக்டிவா இருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இது ஆக்டிவா இருக்கும்போது தான் நமக்கு இன்புட் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ எனேபிள் சிக்னல் இங்க இல்லாததுனால எஸ்ஆர் லேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் இல்ல. செகண்ட் நம்ம டி லேட்ச் கன்சிடர் பண்ணிக்கலாம். டி லேட்ச் அப்படிங்கிறது வந்து இதுல நமக்கு கேட்டட் நான் கேட்டட் வெர்ஷன்ஸ் ரெண்டுமே இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டட் டி லேட்ச் வந்து நமக்கு தனியா ஒரு ஆப்ஷனாவே கொடுத்துருக்காங்க. டி லேட்ச் அப்படிங்கும் போது டேட்டா லேட்ச். ஸோ இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா எனேபிள் இல்லாததுனால நமக்கு இந்த ஆப்ஷனுமே வந்து மேட்ச் ஆகாது. நெக்ஸ்ட் டி லேட்ச் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து டாகிள் லேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா whenever the enable signal is high and input is 1. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நமக்கு இன்புட்டை ஃபாலோ பண்ணி கொடுக்காது. அதனால நமக்கு கேட்டிருக்க ஆன்சர் கூட மேட்ச் ஆகுது. ஆனா நமக்கு கேட்டட் டி அப்படிங்கும் போது இட் சேஞ்சஸ் இட்ஸ் அவுட்புட் பேஸ்ட் ஆன் இன்புட் ஒன்லி வென் எனேபிள் இஸ் ஹை. ஸோ எனேபிள் ஹையா இருந்துச்சுன்னா தான் இன்புட் சேஞ்சை பேஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டை சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் நமக்கு கொஸ்டின்லையுமே கேட்டிருக்காங்க. will change its output only when enable is active and there is change in input. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனும் நம்மளுடைய ஆக்சுவல் ஆன்சரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டட் டி கூட தான் மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் 3 தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். In a sinusoidal oscillator, what is the phase shift around the loop at frequency of oscillation? So oscillator அப்படிங்கும்போது இனிஷியலா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆம்ப்ளிஃபையர் இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ்ல நமக்கு வந்து ஃபீட்பேக் யூனிட் இருக்கும். ஸோ இதுல தான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஆம்ப்ளிஃபையர், செகண்ட் ஸ்டேஜ்ல ஃபீட்பேக். ஸோ இதுல இருந்து நமக்கு ஃபீட்பேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம்ப்ளிஃபையருக்கு இப்படி இருக்கும். ஸோ இந்த லூப்ல டோட்டலா ஒரு ஆசிலேட்டரா நம்ம மெயின்டைன் ஆகும் போது நமக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் வந்து இந்த ஃபீட்பேக்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படிங்கும் போது இதுல இருக்கிற ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து ஒன்னு 0 டிகிரியா இருக்கணும், இல்லைன்னா 360 டிகிரியா இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆம்ப்ளிஃபையர்ல நமக்கு ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் கிடைக்குது அப்படின்னா
டோட்டலா நமக்கு 360 தேவைப்படுறதுனால, ஃபீட்பேக்லயுமே நமக்கு ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து இருந்தா மட்டும் தான், இந்த கண்டிஷனே நமக்கு இங்க சாட்டிஸ்ஃபை ஆகும். இங்க சப்போஸ் 0 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா, இங்க வந்து ஃபீட்பேக் லூப்லயும் நமக்கு எந்த விதமான ஃபேஸுமே இருக்கக்கூடாது. 0 டிகிரி இருந்துச்சுன்னா தான் 0+0 நமக்கு 0 அப்படின்னு நமக்கு மேட்ச் ஆகி கிடைக்கும். ஸோ நமக்கு ஓவரால் லூப்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு 0 டிகிரி இருக்கணும். இல்லன்னா 360 டிகிரி இருக்கணும். எந்த விதமான ஆசிலேட்டர் அதாவது ஸ்பெசிஃபிக்கா சைனூசாய்டல் ஆசிலேட்டர்ன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இங்க நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, சஸ்டைன்ட் ஆசிலேஷன்ஸா இருக்கும். அதாவது கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிட்யூட் இருக்க மாதிரி ஆசிலேஷன்ஸ் தான் நமக்கு அவுட்புட்ல ஜெனரேட் ஆகி கிடைக்கும். அதனால தான் இத நம்ம சைனூசாய்டல் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, எய்தர் 0 டிகிரி ஆர் 360 டிகிரி. நமக்கு குடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல 0 டிகிரி இல்ல. ஆனா 360 டிகிரி இருக்கு. ஸோ ஆப்ஷன் 3 தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.